ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு லெசனில் நம்ம ஈவன் இஃப் யூஸ் பண்ணி லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோட எண்டில் நான் டிவி ஷோலேருந்து கிளிப்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். நான் விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் குவிக்லி கெட் இன்டு டுடேஸ் லெசன். ரைட், இன்னைக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவர் ஒத்துக்கிட்டாலும் அடுத்து என்ன நடக்கும்னு எங்களுக்கு இன்னும் தெரியலை. ஓகே, ஒரு விஷயத்துக்கு அவர் ஒத்துக்கிட்டாலும் அடுத்து என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லியிருக்கோம். ஒரு விஷயம் நடந்தாலும் இல்லை நடந்தால் கூடன்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம ஈவன் இஃப் யூஸ் பண்ணுவோம். ஈவன் இஃப் யூஸ் பண்ணி நான் நிறைய லெசன்ஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேட்டர்னில் ஈவன் இஃப் சொல்லி நம்ம ஒரு கிளாஸ் சொல்ல போகிறோம். இங்கே அவர் ஒத்துக்கிட்டாலும் ஈவன் இஃப் ஹீ அக்ரீஸ், ஈவன் இஃப் ஹீ அக்ரீஸ் அடுத்து என்ன நடக்கும்னு எங்களுக்கு இன்னும் தெரியலை. எங்களுக்கு இன்னும் தெரியலைன்றது தான் மெயின் கிளாஸ். ஓகே, we still don't know, we still don't know என்ன விஷயம் தெரியாதுன்னு சொல்லியிருக்கோன்னா அடுத்து என்ன நடக்கும் என்று. we still don't know what will happen next. okay, even if he agrees we still don't know what will happen next. so even if clause நம்ம கடைசியாகவும் சொல்லலாம். we still don't know what will happen next even if he agrees அப்படியும் சொல்லலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம ஒரே பேட்டர்ன் த்ரூ அவுட் ஃபாலோ பண்ண போகிறது இல்லை, மாற்ற போகிறோம் பேட்டர்னை எவ்ரி எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்துருக்கிறது ஈவன் இஃப் clause followed by the main clause and the noun clause acting as the object of the main clause. ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது மூலமாக நீ பணம் சம்பாதிக்கலைனாலும் இத்தனை வருஷமாக நீ பில்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுவ. ஓகே, ஸோ இது மூலமாக நீ பணம் சம்பாதிக்கலைனாலும் இங்கே தான் நம்ம ஈவன் இஃப் யூஸ் பண்ணோம். கரெக்டாக, ஈவன் இஃப் யூ டோன்ட் ஏர்ன் மணி ஃப்ரம் திஸ், ஓகே, நீ எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுவ. you will still gain the experience or still இல்லாமலும் you will gain the experience. எக்ஸ்பீரியன்ஸை டிஸ்கிரைப் பண்ணி இங்கே ஒரு adjective clause சொல்லியிருக்கோம். முன்னாடி மெயின் clause உடைய ஆப்ஜெக்டாக ஒரு noun clause வந்தது. இங்கே you will still gain the experienceன்றது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டில் இருக்க நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause வருது. the experience that you've been building இல்லைனா simply that இல்லாமலும் you've been building all these years. இத்தனை வருஷமாக நீ உருவாக்கி வந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுவ. ஓகே, ஈவன் இஃப் யூ டோன்ட் ஏர்ன் மணி ஃப்ரம் திஸ் யூ வில் ஸ்டில் கெயின் தி எக்ஸ்பீரியன்ஸ் யூ பின் பில்டிங் ஆல் தீஸ் இயர்ஸ். ஆல்ரைட், ஈவன் இஃப் கிளாஸ் இருக்கு, மெயின் கிளாஸ் இருக்கு, அண்ட் adjective clause டிஸ்கிரைபிங் த நவுன் இன் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த மெயின் கிளாஸ். ஓகே, தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஷோ கேன்சல் ஆனாலும் அடுத்து நடக்க போகிறது அதை பற்றி எதுவுமே தெரியாத ஆடியன்ஸை கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஷோ கேன்சல் ஆனாலும் அடுத்து நடக்க போகிறது அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஷோ கேன்சல் ஆனாலும் இங்கே தான் நம்ம ஈவன் இஃப் யூஸ் பண்ணணும். ஈவன் இஃப் த ஷோ கெட்ஸ் கேன்சல்ட் அப்படின்னு சொல்லாமா? ஈவன் இஃப் த ஷோ இஸ் கேன்சல்டு சொன்னாலும் ஓகே தான், இல்லைனா கெட்ஸ் கேன்சல்ட். ஓகே, அடுத்து நடக்க போகிறது ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணோம், அதுதான் நம்மளோட மெயின் கிளாஸ். ஓகே, அடுத்து நடக்க போகிறதுன்னு சொல்லி மெயின் கிளாஸுடைய சப்ஜெக்டாகவே நம்ம ஒரு நவுன் கிளாஸை யூஸ் பண்ணுறோம் இந்த சென்டென்ஸில். ஓகே, அடுத்து நடக்க போகிறதுனா இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட். ஓகே, ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணும், வில் சர்ப்ரைஸ் தி ஆடியன்ஸ். சரிங்களா? ஈவன் இஃப் த ஷோ கெட்ஸ் கேன்சல்ட் வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட் வில் சர்ப்ரைஸ் தி ஆடியன்ஸ். அண்ட் ஆடியன்ஸை டிஸ்கிரைப் பண்ணி அகெயின் இன்னொரு adjective clause வந்திருக்குங்க. பற்றி எதுவும் தெரியாத பார்வையாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தி ஆடியன்ஸ் who have no idea about it இல்லைனா who don't know anything about it, எது வேணால் சொல்லலாம். ஓகே, an audience can be considered plural or singular, okay, based on the context. ஸோ இந்த இடத்துல ஆடியன்ஸ் வந்து இண்டிவிஜுவல் மெம்பர்ஸாக நம்ம ட்ரீட் பண்ணுறதுனால ப்ளூரலாக நம்ம இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஈவன் இஃப் த ஷோ கெட்ஸ் கேன்சல்ட் வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட் வில் சர்ப்ரைஸ் தி ஆடியன்ஸ் who have no idea about it. ஓகே, ஈவன் இஃப் clause இருக்குது, மெயின் கிளாஸ் இருக்கு. மெயின் கிளாஸ் உடைய சப்ஜெக்டா நவுன் கிளாஸ் ஆக்டிங் அஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் த மெயின் கிளாஸ் அண்ட் தி adjective clause describes தி ஆப்ஜெக்ட் ஆஃப் த மெயின் கிளாஸ். மெயின் கிளாஸ் உடைய ஆப்ஜெக்ட் என்ன? வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட் வில் சர்ப்ரைஸ் ஹூ, யாரை சர்ப்ரைஸ் பண்ணும்? ஆடியன்ஸ். தி ஆடியன்ஸ்ன்றது தான் ஆப்ஜெக்ட். கரெக்டா? அதை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause வந்திருக்கு. ஓகே, ஆல்ரைட், ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இது கம்பேரிட்டிவ்லி ஒரு லாங்கர் சென்டென்ஸ்னு சொல்லலாம். இந்த சென்டென்ஸில் இன்னொரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ பாருங்கள், நீ ரிஜெக்ட் ஆனாலும் ரொம்ப முக்கியமானது எதுன்னா வேறு யாருக்கும் தைரியம் இல்லாதப்போ உனக்கு இருந்த அந்த தைரியம் தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ நீ ரிஜெக்ட் ஆனாலும் அப்படின்ற இடத்துல தான் ஈவன் இஃப் சொல்ல போகிறோம். ஈவன் இஃப் யூ கெட் ரிஜெக்டட், நீ ரிஜெக்ட் ஆனாலும் ஈவன் இஃப் யூ கெட் ரிஜெக்டட்
ரொம்ப முக்கியமானது இதுதான் அப்படின்றத சொல்லுவோம் ஃபர்ஸ்ட். வாட் மேட்டர்ஸ் மோஸ்ட் இஸ் திஸ். ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியமானது. வாட் மேட்டர்ஸ் மோஸ்ட் இஸ் திஸ், இதுதாங்க மெயின் கிளாஸ். ஸோ வாட் மேட்டர்ஸ் மோஸ்ட் அப்படின்றது மெயின் கிளாஸ் சப்ஜெக்ட், அங்கே வாட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இஸ்ன்ற லிங்கிங் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம், திஸ்ன்றது இந்த மெயின் கிளாஸுடைய காம்ப்ளிமெண்ட். இந்த காம்ப்ளிமெண்ட்டில் இருக்கிற இந்த திஸ் ரிப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம இங்கே என்ன விஷயம் சொல்கிறோன்னா, உனக்கு இருக்கும் தைரியம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இஸ் த கரேஜ் யூ ஹாவ், த கரேஜ் தட் யூ ஹாவ்னு சொல்லலாம். ஸோ காம்ப்ளிமெண்ட்டில் த கரேஜ்ன்ற நவுனை போடுறோம். அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆட்ஜெக்டிவ் கிளாஸும் வந்திருக்கு, யூ ஹாவ் அப்படின்னு சொல்லி. இப்போது இந்த ஆட்ஜெக்டிவ் கிளாஸில் இருக்கிற வேர்பை டிஸ்கிரைப் பண்ணி, எப்போ உனக்கு தைரியம் இருக்குன்னா வேறு யாருக்கும் தைரியம் இல்லாதப்போ. ஸோ இந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆட்வர்ப் கிளாஸும் வந்திருக்கு. when no one else has, யாருக்கிட்டையும் தைரியம் இல்லாதப்போ. ஹேஸுக்கு பதிலாக நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ப் டஸ் மட்டும் சொல்லியிருக்கோம். டஸ் ப்ளஸ் ஹாவ் தான் ஹேஸ் இல்லையா? ஸோ இங்கே ஆக்சிலரியோடு நிறுத்தினா போதும். when no one else does இல்லை ஹேஸ் சொன்னாலும் ஓகே தான், சரிங்களா? even if you get rejected, what matters most is the courage you have when no one else does or when no one else has. சரிங்களா? even if clause இருக்கு, மெயின் clause இருக்கு. மெயின் கிளாஸுடைய சப்ஜெக்டாக ஒரு வாட் கிளாஸ், நவுன் கிளாஸ் எழுதியிருக்கோம். மெயின் கிளாஸுடைய காம்ப்ளிமெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆட்ஜெக்டிவ் கிளாஸ் வந்திருக்கு. அந்த ஆட்ஜெக்டிவ் கிளாஸில் இருக்க வேர்பை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆட்வர்ப் கிளாஸ் வந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு சிமிலர் எக்ஸாம்பிள் பார்ப்போம். பாருங்க, இன்னைக்கான லாஸ்ட் எக்ஸாம்பிள். வேற யாராவது ஜெயிச்சா கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிற டிசிப்ளின் தான் உண்மையிலே முக்கியமானது. ஓகே, ஸோ இதுதான் முக்கியமானது. அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்ல போகிறோம். வாட் ட்ரூலி மேட்டர்ஸ் இஸ் திஸ், அதை தான் இங்கேயும் சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈவன் இஃப் கிளாஸ் சொல்லலாம். வேற யாராவது ஜெயிச்சாலும், ஈவன் இஃப் சம் ஒன் எல்ஸ் வின்ஸ், வாட் ட்ரூலி மேட்டர்ஸ் இஸ் திஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒழுக்கம் தான் உண்மையிலே முக்கியமானதுன்னு சொல்லியிருக்கோம். வாட் ட்ரூலி மேட்டர்ஸ் இஸ் த டிசிப்ளின். த டிசிப்ளினை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆட்ஜெக்டிவ் கிளாஸ் வந்திருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் பெறும் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். த டிசிப்ளின் தட் யூ கெயின், இல்லைனா தட் இல்லாமலும் டிசிப்ளின் யூ கெயின் ஃப்ரம் தி எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ போன எக்ஸாம்பிள் மாதிரியே தான் இருக்குது இதுவும். ஈவன் இஃப் கிளாஸ் இருக்குது, மெயின் கிளாஸ் இருக்குது. மெயின் கிளாஸுடைய சப்ஜெக்டாக வாட் கிளாஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். லிங்கிங் வேர்ப் இஸ் இருக்குது. காம்ப்ளிமெண்ட்டில் இருக்கிற நவுன் த டிசிப்ளினை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆட்ஜெக்டிவ் கிளாஸ் வந்திருக்கு. போன எக்ஸாம்பிளில் ஒரு ஆட்வர்ப் கிளாஸும் சேர்ந்து வந்துருந்துச்சு. இங்கே ஆட்ஜெக்டிவ் கிளாஸோடவே சென்டென்ஸ் முடிஞ்சுது. ரைட்? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஈவன் இஃப் வர மாதிரி சில கிளிப்பிங்ஸ் பார்ப்போம். And even if we get a tow truck, we don't have enough money to get the car fixed. And even if we get a tow truck, we don't have enough money to get the car fixed. Mama says you should get up for breakfast, even if you don't have a job. Mama says you should get up for breakfast, even if you don't have a job. But Carrie, everything happens for a reason, even if you don't know what it is yet. But Carrie, everything happens for a reason, even if you don't know what it is yet. That's all to do with today's lesson. இன்னைக்கு லெசன் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்றத ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். அண்ட் இன்னைக்கு பார்த்த ஸ்ட்ரக்சரில் எந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஈஸின்னு தோணுதோ, இல்லை எந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்ட்ரக்சரில் எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணி கீழே காமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.